யாருக்கா செல்போன் கிடைச்சதா? ஒருத்தருக்கு அந்த கடையில எல்லாம் நிக்கிறீங்களே, யாருக்கா செல்போன் கிடைச்சதா? மேல நிக்கிறீங்களே, கிடைச்சதா? உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது செல்போன் கிடைச்சிருக்கா? ஒருத்தருக்கு கொடுக்கல. அவர் நம்மளை பார்த்து தேர்தல் அறிக்கையில சொல்றதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்ற மாட்டாருங்கிறார். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தாரோ, வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேனாரு. அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்க முடியாது, நாங்க கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்தா கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போதா? 30 வருஷமா உலகத்திலேயே கெட்டு போகாம வேலை செய்யக்கூடிய ஒரே தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இப்ப வாங்குறோம் டிவி, நல்ல நல்ல டிவின்னு பேர்லாம் சொல்லி வாங்குறாங்க. 3 வருஷம் கூட வரமாட்டேங்குது. ஆனா 30 வருஷமா தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த தொலைக்காட்சி பெட்டி இன்னும் பல வீடுகளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்படி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய மனதிலே நிலைத்து இடம் பெற்றிருக்கிறாரோ, அதே போல அவர் கொடுத்த தொலைக்காட்சி பெட்டியும் அந்த வீடுகளிலே இருக்கிறது. இப்படி கொடுத்த வாக்குறுதிகளை 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார். நிறைவேற்றி காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல கொடுக்க முடியாதுன்னாங்க. இப்ப அடுத்த இந்த தேர்தல் முடிஞ்ச மறுபடியும் திமுக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனே என்ன 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சரியா? அடுத்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது எந்தவித மின் மோட்டாரும் பொருத்தப்படாத மோட்டார்கள் நம்முடைய ஆட்சியிலே அடுத்த முறை நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது எந்தவித கட்டணமும் இல்லாமல் இயங்கக்கூடிய அந்த மின் மோட்டார்களை 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த மின் மோட்டார்களை வழங்குவேன் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள்.